பிரித்தானியாவில் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ள புதிய வேலைவாய்ப்பு உரிமை விதிகளின்படி லட்சக்கணக்கான குறைந்த வருமான தொழிலாளர்களுக்கு முதன்முறையாக சட்டப்பூர்வ நோய் விடுப்பு ஊதியம் கிடைக்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு வாரத்திற்கு 125 பவுண்டுகளுக்கும் குறைவாக ஈட்டியவர்களுக்கு இந்த சலுகை மறுக்கப்பட்டு வந்தது. இந்த மாற்றத்தின் மூலம் சுமார் 12 லட்சம் தொழிலாளர்கள், பெரும்பாலும் பெண்கள், முதன்முறையாக நோய் விடுப்பு ஊதியத்தை பெறுவார்கள். மேலும் 84 லட்சம் தொழிலாளர்கள் தாங்கள் நோய்வாய்ப்படும் முதல் நாளில் இருந்தே இந்த நிதியுதவியை பெற தகுதியுடையவர்கள் ஆகிறார்கள். இது குறித்து பேசிய வணிகத்துறை செயலாளர் பீட்டர் கைல், பணியில் சேர்ந்த முதல் நாளில் இருந்தே இந்த உரிமைகள் உங்களுக்கு உண்டு. நோய்வாய்ப்பட்ட நிலையிலும் வறுமையின் காரணமாக கட்டாயப்படுத்தி வேலைக்கு சென்ற குறைந்த ஊதிய பணியாளர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று தெரிவித்துள்ளார். முன்பு இந்த உதவித்தொகையை பெற தகுதியுள்ளவர்களும் 4 நாட்கள் காத்திருந்த பின்னரே அதை பெற முடிந்தது. இதனால் உடல்நிலை சரியில்லாத போதும் வருமான இழப்பிற்கு அஞ்சி பலர் வேலைக்கு செல்ல நேர்ந்துள்ளது. தற்போது அந்த 4 நாள் காத்திருப்பு காலம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்தை வரவேற்றுள்ள தொழிற்சங்கங்கள் இது ஒரு தலைமுறையில் மேற்கொள்ளப்பட்ட மிக முக்கியமான தொழிலாளர் உரிமை மேம்பாடு என்று புகழாரம் சூட்டியுள்ளன. குறைந்த வருமானம் கொண்டவர்கள் நோய்வாய்ப்படுவதற்காக இனி தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் இந்த மாற்றங்களை நிர்வகிப்பதில் மேலாளர்களுக்கு போதிய பயிற்சி அளிக்கப்படவில்லை என்று சில அமைப்புகள் எச்சரித்துள்ளன. பணியிடங்களில் குழப்பங்களை தவிர்க்க நிறுவனங்கள் விரைவாக செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.